Hi everyone, welcome to Student Corner. Today we are going to discuss about cost of redeemable debt. Already in our previous videos we were discussing about redeemable debt, how to calculate under different situations. So today we are going to discuss about when cost of redeemable debt is issued at discount and redeemable at premium. How to calculate the cost of redeemable debt when issued at discount and redeemable at premium. So first வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா issued at discount redeemable at premiumல எப்படி வந்து நம்ம calculate பண்ணலாம் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளோட ஃபார்முலாவை எழுதிக்கிறேன், ஆனுவல் காஸ்ட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கொஸ்டினில் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளோட கொஸ்டின் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து issued at discount redeemable at premium. ஸோ இந்த மாதிரி ஹெட்டிங்காக இருக்குது. ஸோ மௌலி லிமிடெட் issued 12% debentures of ₹100 each at a discount of 10%. The debentures are redeemable after 10 years at a premium of 10%. Calculate the cost of debt before tax and after tax if the tax rate is 40%. ஸோ நம்ம கொஸ்டினில் பார்த்திங்கன்னா வந்து மௌலி லிமிட்டடில் வந்து 15,000 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க அண்ட் ஃபேஸ் வேல்யூ ₹100 ஈச்சுக்கு. ஸோ நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த டிபெஞ்சர்ஸ் முன்னாடி கொடுத்துருக்காங்களே அதுதான் நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அது 12% அட் எ டிஸ்கவுண்ட் ஆஃப் 10%. ஸோ அப்போ நம்ம எதில் இஷ்யூ பண்ணுறோன்னா டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுறாங்க 10%க்கு. அண்ட் டிபெஞ்சர்ஸ் ஆர் ரெடிமபிள் ஆஃப்டர் how many இயர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் நம்மளோட மெச்சூரிட்டி பீரியடா. அண்ட் வந்து எதில் ரெடீம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியமில் ரெடீம் பண்ணுறாங்க. ரெடிமபிள் ஆஃப்டர் 10 இயர்ஸ் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 10%. ப்ரீமியம்க்கு ரிடம்ஷன் பண்ணுறாங்க. கால்குலேட் தி காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் ஆஃப்டர் டேக்ஸ் இஃப் தி டேக்ஸ் ரேட் இஸ் 40%. ஓகேங்களா. ஸோ டேக்ஸ் ரேட் வந்து 40% கொடுத்துருக்காங்க. பிஃபோர் டேக்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் ரெண்டுமே கால்குலேட் பண்ணோம். ஸோ சம் கொடுத்தோன்னே நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ வந்து இது ரெடிமபிளா இர்ரெடிமபிளா. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் 10 இயர்ஸ் கொடுத்துருந்தாலே அது வந்து ரெடிமபிள் டெப்ட்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து வந்து இஷ்யூ எதில் பண்ணியிருக்காங்க, ரிடம்ஷன் எதில் பண்ணியிருக்காங்க. இங்கே இஷ்யூ பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட்டில், ரிடம்ஷன் பார்த்திங்கன்னா ப்ரீமியமில் ரிடம்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மைண்டில் வந்து கேப்சர் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸ் ஆஃப்டர் டேக்ஸ் ரெண்டுமே நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் இந்த சம்மில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபார்முலாவே எழுதிக்கோங்க. ஸோ காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸுக்கு என்ன ஃபார்முலானா ஆனுவல் காஸ்ட் பிஃபோர் டேக்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ஆனுவல் காஸ்ட்டை கண்டுபிடிக்கணும். ஸோ யூஷுவல் அதே சேம் ஃபார்மேட்டை தான் நம்ம எப்பயுமே வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஆனுவல் காஸ்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு இது வச்சுக்கிறோம். ஒன்று பர்டிகுலர்ஸ் காலம் மாதிரி, இன்னொன்று அமௌண்ட் காலம். ஸோ ஃபர்ஸ்ட் காலமில் பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட் தான் முதல் திங். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட்டு, ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் டெப்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோன்னா நம்மளோட ஃபேஸ் வேல்யூவோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ நம்மளோட ஃபேஸ் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வந்து 15,000 டிபெஞ்சர்ஸ் ஆஃப் ₹100 ஈச்சா. ஸோ 15,000 × 100 அதாவது 15 lakh தான் நம்மளோட ஃபேஸ் வேல்யூ. அண்ட் டிபெஞ்சர்ஸோட இன்ட்ரெஸ்ட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டா. ஓகேங்களா. ஸோ அதுதான் இங்கே கால்குலேஷன் பண்ணிப்பா 15,000 × 100 × 12/100. ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 1,80,000 வரும். ஓகேங்களா. அடுத்தது வேறு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து ஆனுவல் காஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இஷ்யூ எக்ஸ்பென்சஸ், அமார்டைஸ்ட் பெர் ஆனம் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டு, இஷ்யூ எக்ஸ்பென்சஸ்னு எதுவுமே வந்து தனியாக கொடுக்கல. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் வந்து யூ கேன் ஸ்கிப் ஆரல்ஸ் வந்து எழுதிட்டு நம்ம என்ன பண்ணலாம் நில்லுன்னு காமிச்சிக்கலாம். அடுத்தது வந்து டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ அமார்டைஸ்டு பெர் ஆனம். இஃப் சப்போஸ் நம்ம வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ வந்து இதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சம்லேயும் வந்து என்ன பண்ணியிருக்காங்க டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா 10%. இந்த 10% எதில் கால்குலேட் பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ் வேல்யூவில் கால்குலேட் பண்ணுவோம். அதாவது வந்து 15,000 × 100 into 10% டிஸ்கவுண்ட் 10/100 into அமார்டைஸ்டு பெர் ஆனம்ன்றதுனால எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் கழித்து அவங்க ரிடம்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள்.
ஸோ 10 இயர்ஸ் கழிச்சு ஆஃப்டர் 10 இயர்ஸ் ரெடீம் பண்ணுறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா 1/10ன்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ இதை கால்குலேஷன் பண்ணிங்கன்னா வந்து அமௌண்ட் எவ்வளோ வருது நம்மளுக்குன்னா 15,000 வருது. ஓகேங்களா? ஸோ இதான் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ அமௌண்டைஸ் பெர் ஆனம் 15,000. அடுத்து நெக்ஸ்ட் வேறு என்ன ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மேட் படி ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன், அதாவது ரிடம்ஷன் வந்து ப்ரீமியமில் ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ வந்து இதை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அமௌண்டைஸ்டு பெர் ஆனம். ஸோ இப்போ வந்து ரிடம்ஷன் எதில் பண்ணியிருக்காங்கன்னு கொஸ்டினை அகெயின் வெரிஃபை பண்ணோம் நம்ம. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிபெஞ்சர்ஸ் ஆர் ரிடீமபிள் ஆஃப்டர் 10 இயர்ஸ் அட் அ ப்ரீமியம் ஆஃப் 10%. ஸோ ரிடம்ஷன் எதில் பண்ணியிருக்காங்க? ப்ரீமியமில் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபேஸ் வேல்யூவில் தான் ப்ரீமியமை கால்குலேட் பண்ணோம். ஸோ எதுவாக இருந்தாலும் எதில் பண்ணுறோம்? நம்ம ஃபேஸ் வேல்யூவில் தான் கால்குலேட் பண்ணோம். ஸோ 15,000 × 100 அதுதான் நம்மளோட ஃபேஸ் வேல்யூ. 10% ப்ரீமியம், அதனால் 10/100. இந்த 1/10ன்றது அமார்டைஸ் பண்ணுறதுனால 1/10 நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 10 இயர்ஸ், அதனால் 1/10 பண்ணுறேன். ஸோ இதை கால்குலேஷன் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது? 15,000 வருது. ஸோ இதுதான் ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் அமார்டைஸ்டு பெர் ஆனம். இன்கேஸ் ப்ரீமியம் ரெடீம் பண்ணியிருந்தாங்கன்னா இது நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வேறு என்ன மைனஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ஆன் இஷ்யூ. சப்போஸ் நம்மளோட இஷ்யூ வந்து ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணியிருந்தால் அப்போ வரும். இந்த சம் வந்து டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ப்ரீமியமில் இஷ்யூ பண்ணலை. ஓகேங்களா? அதனால் வந்து இதை நில்லுன்னு நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2,10,000 அப்படியே நான் அகெயின் எழுதுகிறேன். ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்னது? ஆனுவல் காஸ்ட் பிஃபோர் டேக்ஸா. ஸோ இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்? டேக்ஸை வந்து மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ டேக்ஸை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னு அகெயின் நம்ம வந்து கொஸ்டினில் ரெஃபர் பண்ணலாம். கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 40% நம்மளோட டேக்ஸ் ரேட்டா. ஸோ அந்த 40%ஐ நான் போட்டுக்கிறேன். ஸோ எதில் 40% நான் கால்குலேட் பண்ணோன்னா இந்த ஆனுவல் காஸ்ட் பிஃபோர் டேக்ஸ் 2,10,000 இருக்குல்லங்க, அதில் தான் நம்ம 40% கால்குலேட் பண்ணோம். ஸோ 2,10,000 × 40/100 போட்டோன்னா நம்மளுக்கு 84,000 வருது. ஸோ இந்த அமௌண்ட்டு தான் நம்மளோட டேக்ஸு. ஸோ இப்போ கண்டுபிடிக்க போகிறது அடுத்தது இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 2,10,000 மைனஸ் 84,000 பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னா 1,26,000 வருது. அண்ட் இந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்னென்னா ஆனுவல் காஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ். ஸோ ஆனுவல் காஸ்ட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 1,26,000. ஸோ இப்படி தான் வந்து நியூமரேட்டர் ஆனுவல் காஸ்ட்டு பிஃபோர் டேக்ஸாக ஆஃப்டர் டேக்ஸாக இப்படி தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போது அடுத்தது டினாமினேட்டர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். ஸோ இப்போ டினாமினேட்டர் என்னது? ஆனுவல் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட் தான் நம்ம டினாமினேட்டர். ஸோ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட் வந்து என்னன்னு பார்க்கும்போது ஃபார்முலா நெட் ப்ரோசீட்ஸ் ப்ளஸ் ரிடம்ஷன் வேல்யூ டிவைடட் பை 2. ஸோ நெட் ப்ரோசீட்ஸ் வந்து யூஸ்வலாக இஷ்யூக்கு சம்மந்தப்பட்டது நெட் ப்ரோசீட்ஸை கால்குலேட் பண்ணோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நெட் ப்ரோசீட்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபார்முலாவை என்ன அப்படின்றத யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ இஷ்யூட் அட் பார்னா நெட் ப்ரோசீட்ஸ் தனி ஃபார்முலா, இஷ்யூட் அட் ப்ரீமியமுக்கு ஒரு ஃபார்முலா, அண்ட் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட்டில் தான் நம்ம இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ நம்மளோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ மைனஸ் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ மைனஸ் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு 15,000 × 100, அதாவது 15 lakhs நம்மளோட ஃபேஸ் வேல்யூ. டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ பார்த்தீங்கன்னா எதில் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா ஃபேஸ் வேல்யூவில் தான் கால்குலேட் பண்ணோம். அண்ட் டிஸ்கவுண்ட்டோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 10% கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ 15 lakh × 10/100 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா 1,50,000 வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வரக்கூடிய அமௌண்ட் வேறு அண்ட் இங்கே வரக்கூடிய அமௌண்ட் வேறு. என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அமார்டைஸ் பண்ணிப்போம், 10ஆல் டிவைட் பண்ணியிருப்போம். அதனால் இந்த அமௌண்ட்டை நம்ம எடுக்கக்கூடாது, அமார்டைஸ் பண்ணாத அமௌண்ட்டை தான் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் 15 lakh × 10/100 போட்டிங்கன்னா 1,50,000 வரும். இஷ்யூ எக்ஸ்பென்சஸ் இந்த சம்லே கிடையாது அப்படின்றதுனால ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் கிடையாது. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேன் நான். ஸோ இல்லைனா -0ன்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ 15 lakh மைனஸ் 1,50,000 போட்டிங்கன்னா எவ்வளோ வரும்னா 13,50,000. இதுதான் என்னோட நெட் ப்ரோசீட்ஸான வேல்யூ. அடுத்தது ரிடம்ஷன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ரிடம்ஷன் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து எவ்வளோ டிபெஞ்சர்ஸ் இருக்கோ அது எல்லாமே ரெடீம் பண்ணுறதா தான் வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபேஸ் வேல்யூவை அப்படியே ரெடீம் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஆனால் வந்து இங்கே என்னென்னா ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன்னு நம்ம சம்மில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரெடிமபிள் ஆஃப்டர் 10 years அட் எ ப்ரீமியம் ஆஃப் 10%ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ ரிடம்ஷன் வந்து ப்ரீமியமில் பண்ணியிருக்கவே நம்ம என்ன பண்ணோன்னா ஃபேஸ் வேல்யூவோட ப்ரீமியம் அமௌண்ட்டை ஆட் பண்ணணும். ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம், இஷ்யூ எக்ஸ்பென்சஸ்லாம் எதுவும் வராது. ஓகேங்களா? ஸோ ஃபேஸ் வேல்யூ எவ்வளோ 15,000 × 100 15 lakh.
ப்ளஸ் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம். இது எதில் கேல்குலேட் பண்ணோம்? அகெயின் ஃபேஸ் வேல்யூவில் தான் கேல்குலேட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ 15 லேக்கில் தான் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் 10% கேல்குலேட் பண்ணோம். 15 lakh into 10/100 போட்டிங்கன்னா இந்த 1,50,000 உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ 15 lakh ப்ளஸ் 1,50,000 பண்ணிங்கன்னா ரிடம்ஷன் வேல்யூ 16,50,000 rupees. ஓகேங்களா? இப்போ ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்டை போடுங்க. நெட் ப்ரோசீட்ஸுக்கான அமௌண்ட் எவ்வளோ? நெட் ப்ரோசீட்ஸ் எவ்வளோ நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம்? 13,50,000. ஸோ அதை எழுதிக்கோங்க. அடுத்தது ரிடம்ஷன் வேல்யூ எவ்வளோ? 16,50,000. ஸோ அதை எழுதிக்கோங்க. டிவைடட் பை 2. 13,50,000 ப்ளஸ் 16,50,000 பண்ணிங்கன்னா 30 lakh வருது. டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா ₹15 lakh வரும். இதுதான் நம்மளோட ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து ரெண்டுமே நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. ஆனுவல் காஸ்ட்டு அண்ட் தென் ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட் ரெண்டுமே கேல்குலேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபார்முலாவை எழுதுங்க. காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸோட ஃபார்முலா ஆனுவல் காஸ்ட் பிஃபோர் டேக்ஸ் டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட். ஆனுவல் காஸ்ட் பிஃபோர் டேக்ஸ் எவ்வளோ நம்ம கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ஆனுவல் காஸ்ட் பிஃபோர் டேக்ஸ் வந்து 2,10,000. ஸோ அந்த 2,10,000 தான் நான் வந்து என்ன பண்ணுறேன், இங்கே எழுதிக்கிறேன். 2,10,000. ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட் எவ்வளோ? 15 lakh கேல்குலேட் பண்ணியிருக்கேன். இன்டூ 100. ஸோ இதை வந்து 2,10,000 டிவைடட் பை 15 lakh இன்டூ 100 பண்ணும்போது எனக்கு 14% வருது. ஸோ இதுதான் என்னோட காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸ். அடுத்தது காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப்டர் டேக்ஸ் கேல்குலேட் பண்ணோம். அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஆனுவல் காஸ்ட் மைனஸ் டேக்ஸ் இல்லைனா ஆஃப்டர் டேக்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ டிவைடட் பை ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட். ஓகேங்களா? ஸோ ஆனுவல் காஸ்ட் பிஃபோர் ஆஃப்டர் டேக்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1,26,000. ஸோ அந்த 1,26,000 தான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் டெப்ட் இப்போ தான் நம்ம கேல்குலேட் பண்ணி முடித்தோம். 15 lakh கேல்குலேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம. ஓகேங்களா? ஸோ அந்த 15 lakh எழுதிக்கிறேன். இன்டூ 100. 1,26,000 டிவைடட் பை 15 lakh இன்டூ 100 பண்ணும்போது எனக்கு எவ்வளோ வருதுன்னா 8.4% வருது. அதுதான் என்னோட காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப்டர் டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னா காஸ்ட் ஆஃப் ரெடிமபிள் டெப்ட் கீழே வென் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் அண்ட் ரெடிமபிள் அட் ப்ரீமியம்ன்ற சுச்சுவேஷன் கீழே வந்து எப்படி காஸ்ட் ஆஃப் டெப்ட் பிஃபோர் டேக்ஸும் அண்ட் காஸ்ட் ஆஃப் டெப்ட் ஆஃப்டர் டேக்ஸும் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது, வந்து கான்செப்ட் கிளியராக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா யூ கேன் கெட் மோர் வீடியோஸ். அண்ட் மறக்காமல் வந்து பெல் ஐக்கானை நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க பெல் பட்டனைனா ஃப்யூச்சரில் வந்து போடக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே வந்து உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டில் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச்.